நீங்க ஜாதகத்தை கொடுங்க, நாங்க போறோம். தர முடியாது. இப்ப நீங்க வெளியே போலனானு அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். ஒழுங்கா நீயா கொடுத்தா நல்லது. என்னம்மா மிரட்டி பாக்குறீங்களா? இப்பவே அம்மாவுக்கு போன் பண்ணி பேசுறேன். எப்படியா போன குறா? டேய் முடியா சொல்றல போன குடு. முடியா போன குடு. டேய் டேய் என்னங்க மேடம்? டேய் என்னம்மா இதெல்லாம்? ஐயோ ஏமா இப்படி எல்லாம் அராஜகம் பண்றீங்க? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? என்ன வெளியில போக சொன்னல, அதான் நான் உன்னை மேல போக வச்சிட்டேன். நீ பூஜையை முடிச்சிட்டு கண்ணு திறந்த உடனே தண்ணி குடிச்சியே, அது வெறும் தண்ணி இல்ல, விஷம் கலந்த தண்ணி. அம்மா உங்களை கெஞ்சி கேக்குறேம்மா, தயவு செஞ்சு என்ன விடுங்கம்மா. அவரை நான் காப்பாத்தணும்மா. உன் புருஷனை காப்பாத்த நீ எங்கேயும் ஓட வேண்டாம். அதுக்கான மாத்த மருந்து என்கிட்டயே இருக்கு. டேய் அப்படி சும்மா எல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு தேவையானது இந்த மருந்து, எனக்கு தேவையானது அந்த ஜாதகம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? போ, போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. உன் புருஷனோட உயிர் முக்கியம்னா ஜாதகத்தை தர சொல்லு. இல்ல விசுவாசம் தான் முக்கியம்னா செத்து போ சொல்லு. உயிரா விசுவாசமானு நீ கேட்டு சொல்லு. போ. என்னங்க அந்த ஜாதகத்தை கொடுத்துடுங்க. மாட்டேன். உயிருக்கு பயந்து என்னைக்கும் என்ன நம்பினவங்களுக்கு பண்ண மாட்டேன். அப்போ உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த ஜாதகத்தை தரமாட்டேன். முடியாது. நான் 5 என்ற வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள ஜாதகம் என் கைக்கு வரணும். இல்ல இந்த மருந்த நான் கீழே போட்டு உடைச்சிருவேன். அப்புறம் ஒண்ணு பண்ண முடியாது. கொடுத்துருங்க. 1 என்னங்க கொடுத்துடுங்க, கொடுத்துடுங்க. 2 நீங்க போயிட்டா யாருங்க எனக்கு இருக்கா? கொடுத்துடுங்க. என்னங்க எங்கங்க வச்சிருக்கீங்க ஜாதகத்தை? கொடுத்துருங்க. 3 என்னங்க கொடுத்துருங்க. என்னங்க
4 உங்க உயிரை விட ஜாதகம் பெருசுலுங்க, கொடுத்துருங்க. 5 ஐயோ வேண்டாம். லக்ஷ்மி டேய், மேடம். பூஜை ரூம்ல போய் ஜாதகத்தை தேடி எடுத்துட்டு ஓகே வா. மேடம். மேடம், இதுல எது அந்த ஜாதகம்னு தெரியல. டேய், இதுல எது விக்ரம்க்கு வரப்போற பொண்ணோட ஜாதகம்? இதுல ஏதாவது ஒண்ணுதான் அந்த பொண்ணோட ஜாதகமா இருக்கும். எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. டேய், இருக்கிற எல்லா ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்து கொளுத்தி போடுங்கடா. ஓகே மேடம். டேய், இந்தாங்க மேடம். உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். அந்த ஜாதகத்தை பத்தி சொன்னா நீயும் பழிச்சுக்குவ, அந்த ஜாதகமும் தப்பிக்கும். நீ சரிப்பட்டு வரமாட்ட. டேய், மேடம், நாளைக்கு நியூஸ் எப்படி தெரியுமா வரணும்? எப்படி மேடம்? ஜோதிடர் வீட்டில் குத்து விளக்கு கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்ததால் வீடு முழுக்க தீப்பற்றி ஜோதிடரும் அவரது மனைவி இருவரும் அந்த தீயில் மாட்டிக்கொண்டு உயிரை விட்டனர். இப்படின்னு கொட்ட எழுத்துல வரணும். டேய், அதுக்கு தகுந்த மாதிரி வீடு ஃபுல்லா பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்க. டேய் வாடா. டேய், நீ போய் வண்டி எடு, பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடலாம். லக்ஷ்மி, அம்மா, லக்ஷ்மி, லக்ஷ்மி, எவ்வளவு பெரிய சோதனை. ஜாதகத்தை அஞ்சனா அம்மா கிட்ட கொடுத்த ஆகணுமே. தாயே,
எப்படி நான் போன் பண்ணுவேன்? ஐயோ, யாரு என்னன்னு தெரியாம வேற யாருக்காவது போன் போயிடுச்சுன்னா எல்லாம் வீணா போயிடுமே. ஐயோ தாயே, அஞ்சனம்மா கிட்ட ஜாதகத்தை ஒப்படைச்சாகணுமே. எங்க போகுது, எங்க போகுது? ஹலோ ஹலோ, நீங்க யாரு, எங்க இருக்கீங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும். என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க யாரு என்னன்னு தெரியாம உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்? அம்மா, நான் ரொம்ப ஆபத்துல இருக்கம்மா. தயவு செஞ்சு நீங்க யாரு என்னன்னு சொல்லுங்கம்மா. என்னோட பேரு பிரீத்திங்க. நான் அஞ்சனா அம்மாவோட பிஏ. அம்மா, அம்மாடி, அம்மாடி, நான் பண்டிதர் பேசுறேம்மா. அந்த கடவுள் தாமா உன்னோட என்ன பேச வச்சிருக்கா. அம்மா, நான் இன்னும் எவ்வளவு நேரம் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியாதுப்பா. ஐயா, என்ன சொல்றீங்க? அம்மாடி, அம்மாடி, நீ உடனே கிளம்பி என் வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வாமா. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒப்படைக்கணும். அம்மா, அது அது அஞ்சனா கிட்ட போய் சேர வேண்டிய விஷயம்மா. ஐயா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அம்மாடி, நீ சீக்கிரமா வாப்பா. அத பத்தி பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் என் உயிரை போய்கிட்டு இருக்குமா. சீக்கிரமா வந்துருப்பா. சரிங்க ஐயா, நான் உடனே வந்துடுறேன். விக்ரம், உடனே கிளம்பு. எங்க எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? பண்டிதர் போன் பண்ணாரு. அவர் ஏதோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்காராம். எவ்வளவு நேரம் உயிரோட இருப்பேன்னு தெரியல. உடனே கிளம்பி பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வான்னு சொன்னாரு. சந்திரிகாமா, யாரையுமே காணோம். சந்திரிகாமா, அம்மா, எங்கம்மா போனீங்க? ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? அந்த பண்டிதர் உயிருக்கு ஆபத்தா? அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த பண்டிதரு நான் ஆபத்துல இருக்கேன், உங்ககிட்ட முக்கியமான ஒண்ணு தரணும்னு உடனே கிளம்பி கோயிலுக்கு வான்னு பிரீத்திக்கு போன் பண்ணிருந்தாருமா. அத கேட்டுட்டு பிரீத்தியும் விக்ரம் ஐயாவும் அவர் சொன்ன கோவிலுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பா அந்த பண்டிதரு நாம தான் ஜாதகத்தை திருட சொன்னோன்னு சொல்லிடுவாரு. சொல்லுங்க மேடம். எங்கடா போய் தொலைஞ்சீங்க? பெட்ரோல் வாங்க. முதல்ல பண்டிதர் வீட்டுக்கு போய் அவன் இருக்கானான்னு பாரு. ஐயோ, நீங்க வைங்க மேடம், நான் போய் பார்க்கறேன். நான் லைன்ல இருக்கேன், நீங்க போங்க.
மேடம் பின்னாடி கதவு உடைஞ்சிருக்கு மேடம். முட்டாள் முட்டாள், அவன் தப்பிச்சிட்டான்டா. அவன் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தான் போயிருப்பான். நீங்க உடனே அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையில இருக்கிற ஜாதகத்தை வாங்குங்க. ஓகே மேடம். அவனை கொன்னு அது வாங்கினாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போடா. நீயும் வந்து வண்டியில ஏறு வா. பண்டிதர் இந்த கோயில் தானே சொன்னாரு? ஆமா விக்ரம். வண்டி எடு.